இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேக்ரவுண்டில் எப்படி மியூசிக் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மைன்யூட்டான பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம வீடியோவில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம டைம் லைனில் நம்ம வீடியோ இம்போர்ட் ஆகி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஆடியோ எதுவோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட்டு பபிள் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த வீடியோவும் இந்த ஆடியோவும் ஒரே டைம் லைனில் வச்சுருக்கனால இந்த வீடியோ ப்ளே ஆகையில் அந்த ஆடியோவும் கேட்குது. பட் இந்த வீடியோவோட சவுண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம இந்த வீடியோ கிளிக் பண்ணோன்னே மேலே வந்து வால்யூம்னு ஒன்று இருக்கும். இந்த வால்யூம் வந்து நமக்கு மைனஸில், அதாவது நம்ம லெஃப்ட்டில் ஸ்க்ரால் பண்ணோம்னா மைனஸில் போகும், அதாவது மைனஸ் டெசிபிள்ஸில். ஸோ மைனஸ் டெசிபிள்ஸில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடியோட சவுண்டு கம்மியாகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ளஸ் டெசிபிள்ஸில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடியோட சவுண்டு வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். அது நமக்கு தேவையான டெசிபிள்ஸ் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நான் வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கல உங்களுக்கு பேக்ரவுண்டில் மியூசிக் ப்ளே ஆகுதில்ல, இது வந்து நான் வச்சுருக்க டெசிபிள்ஸ் வந்து 10 தான், -10 டெசிபிள்ஸு. ஸோ இந்த டெசிபிள்ஸில் நீங்கள் வச்சு ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கேட்கும். அதே நேரத்தில் நீங்கள் பேசுகிற வாய்ஸ் டோனும் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா உங்களோட வாய்ஸ் வந்து கேட்காது, விசிபிளாக இருக்காது. இதுவே நீங்கள் வந்து வெறும் பிஜிஎம் மட்டும்தான் வரப்போகுது, என் வாய்ஸ் வரலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக 1 to 2 டெசிபிள்ஸில் வைக்கலாம். ஆனால் 10 டெசிபிள் 8 to 10 டெசிபிள்ஸ்க்கு மேலே போயிட வேண்டாம். பிகாஸ் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஓவர் ஹார்ஷாக இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது அவங்களால கேட்க முடியாது, ரொம்ப சவுண்டாக இருக்கும், அவங்களால கேட்க முடியாது, அவங்க வால்யூம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 5 டெசிபிள்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ஃபேட் ஆகிற எஃபெக்ட் எப்படி வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் கொண்டு வருது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவோட நம்ம ஒரு ஆடியோ ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் பண்ணி ஒரு மூவியில் உள்ள மியூசிக்கை ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லியோ படத்துலேருந்து அன்பெனும் சாங்னு சொல்லிட்டு அவனை ஆட் பண்ணுறோம். ஓகே, இந்த சாங்கை வந்து நம்ம இது கீழே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்து நமக்கு அதுவே ஃபேடாகி தான் ஆன் ஆகும். பட் இன்பிட்வீனில் நம்ம ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடியோ கேட்டு பாருங்கள். அந்த ஒரு ஹாஷான ஒரு இன்ட்ரோ இருக்கும். இந்த மாதிரி கேட்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நமக்கு ஃபேடாகி, அதாவது கம்மியாகி அதிகமாகிற மாதிரி ஃபேடான எஃபெக்ட் வேணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு வால்யூம்னு இருக்குல்ல, வால்யூமில் போயிட்டு நம்ம இந்த லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாகவே நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணிட முடியும். இப்போ இந்த ஆடியோ ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு கீ ஃப்ரேம் நான் வைக்கிறேன். கீ ஃப்ரேம் வந்து 0 டெசிபிள்ஸில் வைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த பாயிண்டில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டெசிபிள்ஸை கம்மி பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு -281 நீங்கள் 280 வந்து அதிகபட்சம், அது கீழே போகாது. ஸோ இந்த இடத்துல வைக்கல உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த கீ ஃப்ரேமை நீங்கள் நகர்த்திக்கலாம், எங்கே வேணுமோ நகர்த்திக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹை பிச்சாக ஏறணுமோ அந்த இடத்துல ஹையஸ்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்கில் டவுனில் இருக்கனால இங்கே வந்து சவுண்டு கேட்காது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகும். இதுதான் இந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து திடீர்னு சவுண்டு அதிகமானால் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஃபேடாகி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு மியூசிக் வரப்போகுது அப்படிங்கிறதே அவங்களுக்கு மியூசிக் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேடாஸ்மா சாங்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், அதில் ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த மியூசிக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபேட் ஆகும். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து இப்படி தான் அச்சீவ் பண்ணுறாங்க. இதே மாதிரி நம்ம எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சு லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சும் நம்ம வந்து அந்த லாஸ்ட்டில் ஃபேட் ஆகிற எஃபெக்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த பழைய மூவி சாங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழைய சாங்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே வந்து இந்த ஃபேடாகி அதாவது லாஸ்ட்டில் வந்து ஃபேடாகி முடிகிற மாதிரியும் ஸ்டார்டிங்கில் ஃபேடாகி ஆரம்பிக்கிற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் இருக்கும் பழைய சாங்ஸு. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் இப்படி தான் அச்சீவ் பண்ணுறாங்க.